ஹாய், வெல்கம் டு ஜிடிவிஎஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அண்ட் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹை ஃபைபர் அண்ட் விட்டமின் நிறைந்த கீரை ரெசிபி, புளிச்சக்கீரை. ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கட்டு புளிச்சக்கீரை ஃபுல்லாக எடுத்து 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதை வந்து இப்போ நம்ம ஒரு மண் சட்டியில் போட்டுடலாம். நான் ஃபஸ்ட்டு மண் சட்டியில் தான் போட்டேன். பட் எனக்கு அது பொங்கி பொங்கி வந்தனால நான் வந்து ஒரு அலுமினியம் பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அதை நீங்கள் வர வீடியோவில் பார்ப்பீங்க. இதை வந்து இப்போ ஃபுல்லாக போட்டுட்டு இந்த கீரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுவே கரெக்டாக இருக்கும். அந்த கீரை மூழ்கிற அளவுக்கு மீன்ஸ் அந்த தண்ணி தெரியணும். நீங்கள் ஊற்றுற தண்ணி தெரிஞ்சாவே போதும். கீரை இது ஃபஸ்ட்டு கீரையை வேக வைக்கிற ப்ராசஸ் மட்டும்தான். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வேக விடலாம். அண்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பாருங்கள், பாத்திரம் மாற்றி வச்சு. ஏன்னா இது பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு பெரிய சட்டியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, சின்னதாக இருக்கவும் பொங்கி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் கழித்து கீரையை நல்லா இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா, கீரை நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் கீரையை நம்ம வடித்து ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வடி வச்சு கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். ஒரு நல்ல பாத்திரத்துலேயே எடுத்து வச்சுக்கோங்க. இது யூஸ் ஆகும் நம்மளுக்கு. கம்ப்ளீட்டாக வாட்டர் ட்ரையாக விட்டுறலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 வெந்தயம் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரஃப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், அதாவது ஒரு 15 பல் சின்ன வெங்காயம், ஒரு முழு பூண்டு, அப்புறம் 4 வரமிளகாய். இதை வந்து கோர்ஸாக அரைச்சிக்கலாம் நம்ம கொரப்பாக. இப்போ பார்த்திங்கன்னா கொரப்பாக அரைச்சாச்சு. இதையும் ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம ஒரு மண் சட்டி வச்சிடலாம். நீங்கள் எதில் செஞ்சாலும் சரி, கடைசியில் ஒரு மண் சட்டிலேயோ அல்லது ஒரு பீங்கான் பாத்திரம், பிளாஸ்டிக் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. சில்வர்லேயும் அலுமினியம்லேயும் கீரையை ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க. அப்புறம் இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் போட்டுட்டு உப்பு தேவையான உப்பு வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக போட்டுக்கலாம். நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நாங்கள் வடித்து வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே விட்டுறலாம். உப்பு மட்டும் கரெக்டாக கம்மியாகவே போடுங்க. நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். அண்ட் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து நான் புளிச்சக்கீரை தண்ணி ஊற்றிருக்கேன். அது எல்லாம் ஒட்டுக்காக வெந்து வரத்துக்காக. வேறு எந்த தண்ணியும் ஊற்ற வேணாம். புளிச்சக்கீரை நம்ம வடித்த தண்ணியவே நம்ம ஊற்றிக்கலாம். அண்டு சின்னதாக புளி போட்டிருக்கேன். நீங்கள் வெங்காயம், பூண்டு அரைக்கிறப்ப கூட இந்த புளியை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ புளிச்சக்கீரை தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை வந்து கீரை வேகிறதுக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து பூஜை சாமானை வந்து ஒரு 1 hour 2 hour ஊற வச்சுட்டு கழுவுனிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு புளிச்சக்கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா மசிஞ்சு வரப்போ நம்ம இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. என்னால் கடைய முடியாது, ஸோ என் ஹஸ்பண்ட் தான் கடையிறாரு. ஸோ நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மசிஞ்சு எடுத்திங்கன்னா தான் கீரை வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மசிஞ்சு வரும். இந்த மாதிரி மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதில் விட்டமின்ஸ், பொட்டாசியம் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.